वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. இந்த கிருஷ்ண பரமாத்மா அருளின பகவத்கீதை ஸ்லோகங்களை ஆரம்பித்து பார்த்துட்டே வரோம். அதில் நம்ம பிரதம அத்தியாயமான முதலாவது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 12வது ஸ்லோகம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹ சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். இதில் சத்ருக்களை தபிக்க சேரவரும் குரு வம்சத்து பெரிய கிழவரும் அதாவது பாட்டனாருமான பிதாமகருமான பீஷ்மர் அந்த துரியோதனனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கிண்டு உரத்த குரலில் சிங்கத்தை போல கர்ஜித்துண்டு சங்கத்தை அதாவது தத்மௌ அப்படின்னு குறிப்பிடுறது, சங்கத்தை குறிப்பிடப்படுறது, அந்த சங்கத்தை ஊதினார் அப்படின்னு சொல்லுறது இந்த ஸ்லோகம். இதனால் முதல்ல அந்த யுத்தத்தை தொடங்கிறதுக்கான சங்கத்தை பீஷ்மர் ஊதினது இந்த ஸ்லோகத்தில் வருது. அடுத்த ஸ்லோகம். தத சங்காச்ச பேர்யஸ்ச பணவாணக கோமுகா சஹசைவாப்ய ஹன்யந்த சப்த துமுலோபவத். இதில் பிறகு சங்குகள் முழங்கப்படுறது, பேரிகைகள் முழங்கப்படுறது, மத்தளங்களும் தப்பட்டைகளும் கொம்புகளும் உடனே முழங்க ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி பெருசாக வளர்ந்துட்டே போச்சு அந்த யுத்த காலத்தில். ததஸ்வேதை ஹயை யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவசைவ திவ்யௌ சங்கௌ பிரதமத்மதூஹு. இதில் என்னென்னா, இந்த மாதிரி சங்கம் ஒலிக்கிறது, பேரிகைகள் ஒலிக்கிறது, பிறகு வெண்மையான குதிரைகள் பூட்டின பெரிய தேரின் மேலே, அதாவது ஹயைர் யுக்தே வெண்மையான குதிரைகள், மகதி ஸ்யந்தனே பெரிய தேர் மேலே நின்னுண்டு மாதவ பாண்டவ சைவ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் திவ்யமான தெய்வீகமான சங்குகளை திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு அதை நன்னா ஊதுறாங்களாம். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மங்களமான சங்குகளை, திவ்யமான சங்குகளை உரக்க ஊதுறாங்க. அடுத்த ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா பிருகோதரஹ. அதில் ரிஷிகேசனான அந்த கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்க ஊதினார். தனஞ்சயனான அர்ஜுனர் தேவதத்தம் அப்படின்ற தன்னுடைய சங்க ஊதினார். பீமகர்மா பிருகோதரன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பீமன் அவருடைய பயங்கர செயலும் பெருவயிறுமுடைய அந்த பவுண்ட்ரம் அப்படின்ற பெரிய சங்க ஊதினார். மகாசங்கம் பவுண்ட்ரம்னு குறிப்பிடப்படுறது. அப்போது பீமருடைய சங்கு தான் இதில் ரொம்ப பெருசுன்றதை நம்ம இந்த ஸ்லோகத்து மூலமாக அறிஞ்சிக்கிறோம். அப்போ பீமரும் அவருடைய பெரிய சங்கான அந்த பவுண்ட்ர சங்க ஊதரர். அடுத்த ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுல சஹ தேவஸ்ச சுகோஷ மணிபுஷ்பகௌ. அப்பா குந்தி புத்திரனே, ராஜா யுதிஷ்டிரனே. ஏன்னா இதில் 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ, 2 விதமாக யுதிஷ்டிரை அழைக்கிறாங்க. அனந்த விஜயம் அப்படின்ற சங்க அப்படிப்பட்டவர் ஊதினார். அதனால் அனந்த விஜயம் ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அடுத்து நகுல சகதேவஸ்ச, நகுல சகதேவர்கள் என்னத்தை ஊதுறாங்க? சுகோஷ மணி புஷ்பகௌ, சுகோஷம் மணி புஷ்பகம் அப்படின்றத 2 பேரும் ஆளுக்கு ஒன்றா வச்சுண்டு ஊதுறாங்க. நகுல சகாதேவா அப்படின்றத அந்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் சொல்கிறது. இதில் பிருகோதரன் அப்படின்றது சர்வ பிரக்ஷம்னு பிருகம்னு பெயருள்ள ஒரு அக்னியை வயிற்றில் பீமர் வச்சுருந்ததுனால அவருக்கு பிருகோதரன் அப்படின்ற ஒரு பேர் உண்டாருது. அப்படி தான் பீமரை இங்கே பிருகோதரன் அப்படின்னு நம்ம 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கான அர்த்தம் இதுதான். அடுத்து 17வது ஸ்லோகம். காஸ்யஸ்ச
परमो मे श्वास सिकण्ठी च महारथः दृष्टद्युम्नो विराडश्च साध्यकिच्च अपराजितः. இந்த 17வது ஸ்லோகத்தில் திருதராஷ்டிர மகாராஜா வில்லாளிகளில் சிறந்தவரான காசிராஜனும் மகாரத சிகண்டீச்ச சிறந்த தேரோழியான சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் விராட்டனும் அபராஜிதக பிறரால் ஜெயிக்க முடியாத சாத்தியகியும் துருபதனும் திரௌபதியினுடைய புத்திரர்களும் தோள்வளையினுடைய சுபத்ரேன் குமாரனான அபிமன்யுவும் சர்வச்சக ஒவ்வொரு திசையிலையும் பிருத்தக் பிருத்தக் தனித்தனியே சங்குகளை முழங்கினாங்க அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.